ஹாய் காய்ஸ், நான் உங்கள் லமூரியன் தமிழ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முட்டம் பீச்சு, முட்டம் ஹார்பர் பக்கத்தில் அலையில் உரல் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். யாருன்னா நான் நம்ம அண்ணன் இதாக உள்ள ஆல்ரெடி உரல் பிடிச்சி தான் இருக்கார். எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு காமிக்கிறோம் பாருங்கள். சரியா, ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் காய்ஸ். அப்புறம் நம்ம லமூரியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, முழு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலை அடிக்குதுல்ல, அலை அடிக்கும்போது இந்த சைடில் இந்த பார்த்தீங்களா ஒரு மாதிரி புளியாக தெரியுது. இது ஃபுல்லாகவே உரல் தான். இந்த நண்டு மாதிரி இருக்கும். அண்ணன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள். நான் காமிக்கிறேன் சரியா, உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ணன் மலைக்குள்ளே பதுங்கி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பாருங்கள், அண்ணன் எடுக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி மணலுக்குள்ளே கையை விட்டு தோண்டும் போது கிடைக்குங்க. அது அப்படியே எந்திரிச்சு மேலே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு அப்படின்ட்டு. உட்காந்து ஃபுல்லாக இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு மீன் எதுவுமே துரத்தலை. ஸோ மீன் பிடியை கை விட்டுட்டு ஃபுல்லு நேரம் உரல் பிடிக்கலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டார். நானும் அதான் பார்த்துட்ருக்கேன். தூண்டில்லாம் கரையில் வச்சுட்டு, தூண்டில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நட்டு குத்தி மணலில் குத்தி வச்சுட்டு நேராக உரல் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி, உரல் பிடிக்கலான்ட்டுலாம் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ மீன் பிடிக்கலை, உரல் பிடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு உரல் பிடிச்சிட்டே இருக்கும். பாருங்கள், அண்ணா எடுத்து அவர் லுங்கிக்குள்ளேயே கட்டி போடுறாரு. இங்கே வர வந்துச்சு காய்ஸ். பாருங்கள், அவர் ஒரு ரவுண்டு மேலே வந்துட்டு போயிருங்க. ஒரு ரவுண்டு மேலே வந்துட்டு போங்க. அண்ணன் எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்கள். உங்களுக்காக அண்ணன் கஷ்டத்துலேருந்து ஓடிடுறது. இது கெட்டி போட்டிருக்கு. இது அவருக்கு பார்ப்போம். ஆமாம், இந்த ஒரு நிமிஷம். அண்ணா சேரத்துக்குள்ளேருந்து அவுத்து தட்டிட்டாரு காய்ஸ். பாருங்கள், இந்த எடுத்துகிட்டு வந்திருக்காரு. போடுங்க எடுத்து பைக்கில் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு. அது உள்ளே இருக்குது. இது என்னது, என்ன மீனா? அதை இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஒரு நண்பர் கேட்குறாரு, இது என்ன மீனா அப்படின்ட்டு. இல்லை, இது நண்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, அண்ணன் திருப்பியும் கடலுக்குள்ளே இறங்க போயாச்சு. அண்ணன் பயங்கரமாக முக்குளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு அலையில். நிறைய எடுத்தாச்சு காய்ஸ். நானும் எடுக்க போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ணன் எடுக்கட்டும். அண்ணன் நிறைய எடுத்துகிட்டு மேலே வர்றாரு. சாக்கு பை கேட்குறாரு. மணலோட ஒன்றா போட்டுங்க. அண்ணன் டேரட்டுக்கு வச்சு கொண்டு வந்துருக்காரு. லுங்கிக்குள்ளே போட்டு கொண்டு வந்துருக்காரு. அந்த ஆல்ரெடி பிடிச்சது. மணலோட போடுங்க. வலை கட்டிட்டு இருக்காங்க. கோயில் இருக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்களா கைஸ், செம்மையாக இருக்கா? இந்த பக்கம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்துங்க காய்ஸ். நான் அண்ணன் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காரு. சரி, உள்ளே போய் பார்ப்போம். நம்ம பேக்கு தூண்டில் எல்லாம் அங்கே வச்சுட்டோம். இங்கே பாருங்க காய், சன்செட் ஆக போகுது. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி எவ்வளோப்பா, மணி 17:59. அண்ணன் ஃபுல்லாக அலையில் சுற்றி அடிக்கிறாரு. எடுத்து வச்சது தாரு காய்ஸ். பாருங்கள், அண்ணன் இப்படி தோண்டணும் காய்ஸ். இப்படி தோண்டினீங்கன்னா உள்ளே இருக்கும். அதை விட ஆழமாகவே போய் இருக்கும். பட்டு நம்ம மேலே இருக்கிறத மட்டும் தான் அண்ணன் எடுக்கிறாரு. அண்ணன் புதுசு எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி கையை உள்ளே விட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ளே அப்படியே வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் எடுக்கிறது கைஸ். பார்த்துங்க, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அலையில் இந்த இருக்கும் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னாவே இந்த அலையில் பார்த்தீங்கன்னா இந்த போது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதில் புளியாக தெரியுதுல்ல, அதுதான் ஆக்சுவலாக அந்த உரலுங்கிறது. இப்போ இந்த அலை போனோடனே உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் பாருங்கள். இப்போ பூதா
போனதுக்கப்புறம் அதான் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியுதா, அதுதான் வந்து உரல் ஆக்சுவலி. ஸோ அதை தான் வந்து அண்ணன் எடுத்துக்கிட்டாரு. இப்படி நம்ம இப்போ இந்த இடத்துல எடுக்கிறோம்ல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த சைடாக போயிடும், லெஃப்ட் சைடாகவும் அப்புறம் ரைட் சைடாகவும் போயிடும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்குது, இதை எடுப்பார் அண்ணன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி போயிட்டு அங்கே கொஞ்சம் தள்ளி போய் அங்கே எடுப்பார். ஸோ அங்கே வந்து இப்போது எல்லாம் இங்கே பிடிக்கிறதுனால எல்லாம் போய் அங்கே இருக்கும், ஸோ அங்கே கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் இப்படியே லைனாக பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கே வரையும் பிடிக்கலாம் காய்ஸ், ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ சீசன், உரல் சீசன் ஆக்சுவலாக, உரல் நண்டு. இதை நாங்கள் வந்து உரல் நண்டு அப்படிமோ. இதை வந்து நீங்கள் நண்டு மாதிரி கிரேவி பண்ணலாம். நண்டு நம்ம வந்துட்டு போட்டு கொதிக்க வச்சோம், வேக வச்ச உடனே செவக்கும்ல, அதை மாதிரி ஆக்சுவலாக இதுவுமே செவக்கும். அதை வந்து நீங்கள் வேக வச்சு கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரியும் பொரித்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரை பண்ணி கிரேவி பண்ணிலாம் சாப்பிட்றோம், சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா இதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து வாயில் போட்டு மென்னுட்டே இருக்கும்போது சாப்பிட்டு அது முடிகிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு வருங்க, செம்மையாக இருக்கும். அது லைட்டாக ஒரு இனிப்பாக இருக்கும், அது வித்தியாசமாக இருக்குங்க, செம்ம டேஸ்டான ஒரு உயிரினம். ஸோ நாங்கள் எப்போவுமே சீசன் டைமில் வந்து கண்டிப்பாக இது பிடிக்கிறதுக்காக வந்துடுவோம். இதை வந்து பிடிக்காமல் இருக்கவே மாட்டோம், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நாக்கிலேருந்து போகாது டேஸ்ட்டு. ஸோ அன்னைக்கு வந்து பிடிச்சாரு. நான் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு போனேன், ஒரு பை நிறைய பிடிச்சிட்டு போனேன், நான் தனியாக வந்து பிடிச்சிட்டு போனேன். அப்போ அவர் அதை பார்த்துட்டு எனக்கும் வேணும், இது நல்லா இருக்குது அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்ட்டு போனோன்னா அன்றைக்கி வந்து ஒரு 10 இல்லை ஒரு 50 போல் பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு அவர் வீட்டில் போய் ஃப்ரை பண்ணி பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்துப்போம், அவருக்கு செம்மையாக பிடிச்சி போச்சு. அதை இப்போ வந்தோடனே நான் சொல்லிட்டேன், ஆனால் இங்கேருந்து அங்கே வரை இருக்குது, எவ்வளோ வேணால் எடுத்துங்க அப்படின்ட்டு. அதான் அவர் களை இறங்கிட்டார். சிங்கம் களை இறங்கிடுச்சுடா அப்படின்ட்டு அவர் களை இறங்கி இப்போ வந்து பிடிச்சி தள்ளிகிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பிடிக்கிறது. ஆமாம், எல்லாம் இதான் நிறைய பிடிச்சிட்ருக்காரு. பார்த்தீங்களா அலைக்குள்ளே பார்த்தீங்களா, அப்படி அது பின்னாடி இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து உட்காந்து பிடிச்சிட்டே இருக்கணும். கிடைக்கும் கைஸ், நிறைய கிடைக்கும். சரி இன்றைக்கி ஒர்த்து இது. சரி காய்ஸ், இப்படியே வந்துட்டு நீங்களும் இதேமாதிரி கடற்கரையில் சீசன் டைமில் இருந்துச்சுன்னா, கடலில் இறங்கி குளிக்கிற தைரியம் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களால் முடியும் அப்படின்ட்டா மட்டும் எடுங்க. இல்லாமல் இறங்கி இந்த அலையில் மாட்டிக்காதீங்க. அலையில் மாட்டினீங்கன்னா சுருட்டி உள்ளே கொண்டு போயிடும் காய்ஸ். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அலையில் இந்த நண்டு பிடிக்கிறது, அப்புறம் இந்த உரல் எடுக்கிறதெல்லாம் பண்ணணும். ஏன்னா பின்னாடி இருந்து உங்களுக்கு தெரியாது அலை எப்போ வரும், எப்போ பெருசாக வரும், எப்போ சின்னதாக வரும் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இதை பண்ணணும். சும்மா போயிட்டு என்னாலையும் பண்ண முடியும், நானும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் காய்ஸ் உரல் எடுக்கிறது. நம்ம வந்து சும்மாவே அலை சின்னதாக மேலே நின்னாலே எப்படி இழுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஏன்னா உட்காந்துருக்கும், நமக்கு எந்த பேலன்ஸுமே இருக்காது. ஸோ தெரியாதவங்க யாருமே அதை ட்ரை பண்ணாதீங்க காய்ஸ், ஓகேங்களா? இது வந்து நாங்கள் அடிக்கடி வந்து கடலில் போயிருப்போம். ஸோ அந்த இப்போவாச்சும் இந்த வந்து வர்றது மாதிரி இல்லை, டெய்லி வர்றது மாதிரி தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு நல்ல பழக்கம், சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்துட்டு வந்து பழகிடுச்சு. ஆனால் புதுசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டாக வருவாங்க, அந்த மாதிரிலாம் வர்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? இது ரொம்ப டேஞ்சர். அவ்வளோதான். அண்ணன் இப்போ பிடிச்சி வந்ததே உள்ளே போட்டார். ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிறையா தகவல்கள் உங்களுக்காக, மீன்பிடி தகவல்கள், இந்த மாதிரி நண்டுபிடி தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ணன் பாருங்க சிங்கம் மாதிரி நடந்து வர்றாரு. தெரியுதா ஆமாம், லுங்கியை மடித்து கட்டிட்டு அப்புறம் அதில் பிடிச்சி ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஆள் பக்கத்துலேயே இருந்தாங்க பை வச்சுட்டு அப்படின்னா கிடைக்கும். இப்போ நான் போய் இருந்தால் கூட நான் நினச்சிடுவேன். ஸோ ஆமாம், அதில் நிறைய இருக்குது பாருங்க, அங்கே பார்த்துட்டு ஓடுறாரு அண்ணே, அங்கே நிறைய இருக்குங்க. ஸோ அதனால தான் ஓடுறாரு. ஸோ அதனால் இப்போ பக்கத்தில் இருந்து எடுக்க முடியாது வீடியோ அப்படிங்கிறதுனால, நான் வீடியோ எடுக்கணும்ல, ஸோ அதனால் நான் வந்து மேலே இன்னும் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்படி தான் கைஸ், நானும் இப்போ இறங்கினேன்னா அந்த பை கொஞ்சம் நேரத்தில் ஃபில் பண்ணிடுவோம், அந்த மாதிரி பிடிச்சிடலாம். ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள். இது இந்த மாதிரி உயிரினம் இது சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் அப்படின்னா நம்ம கமெண்ட்டுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஊரில் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்காக தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் பார்க்கணும், வீடியோலாம் பார்க்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு நிறைய நான் வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கண்டக்ட் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும். பாருங்கள், வேறு யாராச்சும் போட்டிருக்காங்களா அப்படின்லாம் தெரியல, நான் பார்த்துருக்கேன், 1-2 இருக்குன்னு தோணுது. ஆனால் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? பார்த்துங்க, பார்த்து பயன்பெறுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க காய்ஸ். சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து தெரியுதா, இதுதான்
ஹார்பர் ஆக்சுவலி. அப்படியே வந்து கல் அங்கே தூண்டில் வலை போட்டிருப்பாங்க அந்த வரைக்கும். இதுக்குள்ள தான் ஃபிஷிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 கல் இருக்குது. 3 கல்லில் ஜிக் பண்ணுறதா இருந்தால் அங்கே போய் ஜிக் பண்ணிக்கலாங்க. நல்ல ஏரியா தான். மடி இழுப்பாங்க. அப்புறம் காலையில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த பக்கம் தான் இழுப்பாங்க, மடி இழுப்பாங்க. இந்த நேரம் இந்த கோயில் பக்கத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மடி இழுப்பாங்க. ரைட்டு. இங்கே வாங்க. அங்கே இல்லை, அங்கேயோட இங்கே அதிகமாக இருக்குது. இதில் அங்கேயோட இங்கே தான் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஃபுட்டு அண்ணா என்ன பார்த்தீங்களா? அதை பாருங்க. தெரியவா? அதான் அந்த மேட்டுக்கு போயிருங்க. அப்படி மூவ் ஆகிட்டு நம்ம இப்போ அது இல்லை அங்கே பாருங்க அண்ணே. அந்த மேடு தெரியவா? அப்படி மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் கைஸ். நம்ம அங்கே எடுக்க ஆரம்பிச்சோம்னா இங்கே போயிட்டே இருக்கும், இங்கே எடுக்கும்போது அங்கே போய்ட்டு இருக்கும். இப்படி மாறி அது வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம தான் ஓடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னாவே தெரியுதா? பார்த்தீங்கன்னா அதில் போனதுக்கப்புறம் பிரின்னு தெரியுது அந்த இடம். ஆக்சுவலி அதில் தான் இருக்கும். நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, வாங்க பக்கத்துலேயே போய் வாங்கிக்கிறேன் உங்களுக்காக. இந்த தெரியுதா? இதுதான் ஆக்சுவலாக இப்போ இந்த அலை போனதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். க்ளீனாக பாருங்கள். தெரியும். அதனால வந்து இந்த இடத்துல மணல் ரொம்ப இதாக இருக்குது. நல்லா டைட் இல்லை, இங்கே நல்லா இதாக இருக்குது. இங்கே எடுக்கலாம். எல்லாமே உள்ள நான் இப்போ வந்து எல்லாம் நடந்தது, அதனால எல்லாம் உள்ள வெடிச்சு. இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. தோண்டுங்க அதில் தோண்டுங்க. இங்கே வருங்க, நான் எவ்வளோ நினைஞ்சிருக்கேன். இங்கே வர நானும் இங்கே முட்டி வரையும் நினச்சிட்டேன் கைஸ். முட்டி வரைக்கும் நான் பாருங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள். அப்புறம் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன்.